இல்முல் கைப் என்பது மறைமுக ஞானம். அந்த மறைமுக ஞானம் என்பது யாருக்கு உரியது என்பது குறித்து சர்ச்சைகள் நிறையவே நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த உரையின் வாயிலாக அந்த இல்முல் கைப் என்பது யாருக்கு உரியது? அல்லாஹ்விற்கு உரியது, அவனுடைய அடியார்களுக்கு உரியதா என்ற ஒரு கேள்விக்கு திருக்குர்ஆன் வாயிலாகவும் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த சொற்றொடர்களின் மூலமாகவும் அவர்களுடைய வாழ்வு காலத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் மூலமாகவும் இங்கே இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்துச் சொல்ல இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருமறையில் கூறுவான், இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த். பக்ரா 33வது வசனம். நிச்சயமாக நான் தான் வானின் பூமியின் மறைமுகங்களை விளங்கி இருப்பவன் என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இது குறித்து சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்தில், குல் லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹி வலா அஅலமுல் கைப. நாயகமே, நீங்களே சொல்லிவிடுங்கள், லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வினுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். வலா அஅலமுல் கைப, நான் கைப் என்ற மறைமுக ஞானத்தையும் அறிய மாட்டேன் என்றும் நீங்களே சொல்லிவிடுங்கள். என்னிடத்தில் ஹஸானாவும் இல்லை, அல்லாஹ்வின் ஹஸானாவும் என்னிடத்தில் இல்லை, இல்முல் கைபும் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது சூரத்துல் அன்ஆம் 50வது வசனம். சூரத்து ஹூதில் 31வது வசனத்திலும் அல்லாஹ் இது போன்று குறிப்பிடுகிறான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ்விடத்தில் தான் மறைமுக ஞானம் என்பது இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அந்த மறைமுக ஞானத்தை அறிய முடியாது என்று அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அதே சூராவில் 74வது வசனத்தில், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைமுக உலகத்தினுடைய செய்திகளையும் நிகழ்வுகளையும் அறிந்தவனும் அல்லாஹ்தான். ஷஹாதா என்று இந்த காட்சி பெறும் உலகத்தில் நடைபெறக்கூடியவைகளை அறிந்தவனும் அல்லாஹ்தான். ஷஹாதத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த இடத்திலே கொள்ள வேண்டிய அர்த்தம், ஷஹாதத் என்பதற்கு இந்த நாம் பார்க்கும் உலகம், காணும் உலகம், இந்த காணும் உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் அறிபவன் அல்லாஹ், காணாத இடத்தில் நிகழ்பவைகளை அறிபவனும் அல்லாஹுதான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்ல சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, சூரத்துல் ஆராஃப் 188வது வசனம், ஒலவ் குந்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனியஸ் ஸூ. கைப் என்ற மறைமுகத்தை அறியக்கூடியவனாக நான் இருந்திருந்தால், சொல்வது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், இவங்க சொல்றாங்க, ஒலவ் குந்து அஅலமுல் கைப, கைப் என்ற மறைமுக ஞானத்தை அறியக்கூடியவனாக நான் இருந்திருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், நிறைய கைரான விஷயங்களை நான் செய்திருப்பேன். வமா மஸ்ஸனியஸ் ஸூ, என்னை சங்கடங்கள் தீண்டி இருக்காது. எனக்கு கைப் இருந்திருந்தால் நிறைய நான் நன்மைகளை செய்திருப்பேன். வமா மஸ்ஸனியஸ் ஸூ,
சங்கடமும் தங்கடமும் என்னை தீண்டி இருக்காது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லச் சொன்னான். ஃபகுல் இன்னமல் கைபு லில்லாஹ். யூசுப் சூரத் யூசுப் 20வது வசனத்தில் இன்னமல் கைபு லில்லாஹ், மறைமுகம் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான். இப்படி பல வசனங்கள் குர்ஆனில் நிறைந்து காணப்படுகிறது. குல், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். இந்த பூமியில் வானங்களில் நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய கைபு என்று சொல்லக்கூடிய மறைமுகமான செய்திகளை, நடவடிக்கைகளை, பொருட்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் சொல்லிவிடுங்கள். இப்படி தொடர்கிறது. நான் சொன்ன வசனங்கள் சில, இது அல்லாத இன்னும் சில வசனங்கள் இதை போன்று அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்முல் கைப் இல்லை, மறைமுக ஞானம் இல்லை என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை அப்படியே வைத்துவிட்டு இன்னும் சில வசனங்களை, இந்த கைபை பற்றி பேசக்கூடிய இன்னொரு துறையில் பேசக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் இந்த கைபுகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இல்லை என்று சுட்டி காட்டக்கூடிய இந்த வசனங்கள் அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இல்முல் கைப் இல்லை, இருந்திருந்தால் கைர்களை நிறைய செய்திருப்பேன், சங்கடங்களிலிருந்தும் சங்கடங்களும் தங்கடங்களும் என்னை தொட்டிருக்காது என்பது போன்ற வசனங்களை அல்லாஹ் சொல்லச் சொன்னான். குர்ஆனில் அது நிறைந்து காணப்படுகிறது. இது ஒரு வகையான துறை. அதே அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னும் சில வசனங்கள் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஒமா கானல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைப், முதல் லைன் சில விஷயங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். இல்முல் கைப் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வசனங்கள் அவைகள். குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பரவலான வசனங்கள். இந்த வசனங்கள் அல்லாமல் இன்னும் பல வசனங்கள் உண்டு. இது போன்ற தகவலை தரக்கூடிய ஆலிமுல் கைபி வஸ்ஸமாவாத்தி வல் அர்த் என்பது போன்ற பல வசனங்கள் இன்னும் இருக்கிறது. பூமியிலும் வானத்திலும் இருக்கக்கூடிய மறைமுகமானவைகளை அல்லாஹ்வே அறிவான், அவனே அறிந்தவன் என்று பல வசனங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இது ஒரு துறை. இந்த ஒரு துறையை சிலர் எடுத்து காட்டுவாங்க. இதே செய்தியை சொல்லக்கூடிய இன்னொரு துறையை நாம் பார்க்கிறோம். அதுவும் குர்ஆனில் தான் இருக்கிறது. ஒமா கானல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைபி வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலிஹி மை யஷா. ஆல் இம்ரான் 179வது வசனம். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? ஒமா கானல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைப், அல்லாஹ் உங்களுக்கு மறைமுகத்தை கற்றுத் தருபவனாக இல்லை. உங்களுக்கு மறைமுக ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருபவனாக இல்லை, உங்களுக்கு எடுத்து காட்டுபவனாக இல்லை. வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலிஹி மை யஷா. ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களிலிருந்து ரசூல்மார்களிலிருந்து யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களை தவிர. இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி வந்திருக்கிறான். சொல்லி வரும் பொழுது இங்கேயும் என்ன சொல்லுகிறான்? உங்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கற்றுத் தருபவனாக இல்லை. கைப் என்ற மறைமுக ஞானத்தை சொல்லித் தருபவனாக, எடுத்து காட்டுபவனாக, கற்றுத் தருபவனாக அல்லாஹ் இல்லை. உங்களுக்கு கற்றுத்தர மாட்டான். வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி லிருசுலிஹி மை யஷா. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, அதுவும் தன்னுடைய ரசூல்மார்களில் இருந்து அவர்களை தவிர, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களை தவிர என்று அல்லாஹ் எக்ஸெப்ஷன் செய்கிறான். இது யாருக்கு? அப்படியானால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ரசூல்மார்கள் அத்துணை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். இருந்தாலும் அவர்களிலிருந்து அல்லாஹ் யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு இந்த மாபெரும் ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்பதை இங்கே குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். இது ஒரு வசனம் என்றால், தில்க மின் அம்பாயில் கைபி நூஹிஹா இலை. சூரத்து ஹூத் 49வது வசனம். இந்த வசனம், இந்த சூரா என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் நமது மக்களுக்கு இல்லை.
அப்படி சொல்லித்தான் ஆக வேண்டியதும் இல்லை. இது ஒரு புதிய காலத்தினுடைய நடைமுறை. ஏனென்றால் இப்போது எப்படி இருக்கிறது என்றால், வசனத்தினுடைய தகவல்கள் என்ன இருக்கிறதோ அதைவிட முக்கியத்துவம் வசனத்தினுடைய நம்பருக்கு வந்துவிட்டது. அந்த செய்தி உண்மையிலேயே அதிலே இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். புகாரியிலே ஒரு ஹதீதை சொல்லுகிறோம் என்று வையுங்கள், அது புகாரியில ஹதீது என்று, புகாரியினுடைய ஹதீது, முஸ்லிமுடைய ஹதீது என்று கூட கடந்த காலத்திற்கு முந்தைய காலத்தில் சொல்ல மாட்டார்கள். ஹதீதை மட்டும் சொல்லி செல்வார்கள். கடந்த காலங்களில் என்ன ஆயிற்று? இது புகாரியினுடைய ஹதீத், முஸ்லிமினுடைய ஹதீத், நசாயினுடைய ஹதீத், பைஹக்கியினுடைய ஹதீத் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போது அதைவிட புகாரியில் 448, 555 என்று நம்பரை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த நம்பரிலே அந்த ஹதீது இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நம்பரை சொல்லிவிட்டாலே ஆஹா ஓஹோ என்று பார்க்கும் காலம் இது. நம்பருக்கு இருக்கும் முக்கியத்துவம் ஹதீதுக்கு இல்லை. ஆனாலும் அருமையான பெருமக்களே, இப்படி சில பேர் அதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதால் அவர்களுக்காக மட்டுமே இந்த நம்பர் சொல்லப்படுகிறது என்று இங்கு அமர்ந்தவர்களுக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அமர்ந்தவர்களுக்கும் இல்லை, இந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய கொள்கை உடையவர்களுக்கும் இல்லை நாம் நம்பர் சொல்வதெல்லாம். ஏனெல்லாம் அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி எல்லாருக்கும் உரியது என்றாலும் கூட நம்பர் சொல்லப்படக்கூடிய நம்பர், இந்த வசனத்தினுடைய நம்பரும் அந்த வசனம் இடம்பெறக்கூடிய அந்த சூரா அத்தியாயத்தினுடைய பெயரை சொல்வதெல்லாம் மற்றவர்களுக்காக. அருமையான பெருமக்களே, ஹூத், சூரத்து ஹூத் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், தில்க மின் அம்பாயில் கைபி நூஹிஹா இலைக். நூஹ் நபியினுடைய பல செய்திகள் அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இவைகள் எல்லாம் தில்க மின் அம்பாயில் கைப், இதெல்லாம் மறைமுகமான செய்திகள். மறைமுகமான செய்திகள் என்பதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. நூஹிஹா இலைக், நாயகமே அதையெல்லாம் அந்த மறைமுகமான செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு நாம் வஹையாக அறிவித்தோம் என்கிறான் அல்லாஹ். தில்க மின் அம்பாயில் கைப், இவைகள் எல்லாம் மறைமுக செய்திகள் தான். ஆனால் நூஹிஹா இலைக், அதை நாம் என்ன செய்கிறோம்? உங்களுக்கு வகையாக அறிவித்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். மறைமுக ஞானத்தை உங்களுக்கு நாம் அறிவித்தோம் என்கிறான் அல்லாஹ். ஆனால் என்ன, இன்று ஒரு காலகட்டத்தில் மறைமுக ஞானத்தை இல்முல் கைப் இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் எல்லாம் மறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? மறைமுக ஞானம் இல்முல் கைப் என்று சொல்லாமல் அதற்கு வேறொரு பெயரை வைப்பார்கள். இல்முல் ஹபர் என்று ஒரு பெயரை வச்சுக்கிடுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க அதுக்கு என்ன பெயர் வச்சாலும் சரிதான். இதுக்கு மைக்கு நீங்க சொன்னாலும் சரி, ஒளி வாங்கின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த வேலை தான் அதை செய்ய போகிறது. ஆகவே இல்முல் கைப் என்பதற்கு இல்முல் ஹபர் என்ற ஒரு பெயரை என்ன செய்தார்கள்? சொல்லி காட்டினார்கள் சிலர். ஆனால் இன்றும் கூட அந்த இல்முல் கைபை மறுத்து வந்த இந்த கொள்கை குழப்பவாதிகள் வஹாபிகளை பொறுத்தவரை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இன்று முன்னறிவிப்பு, அதுக்கு ஒரு பேரை என்ன செஞ்சிட்டாங்க? இல்முல் கைப்னு நம்ம ஒத்துக்கிட்டா அது அசிங்கமா போயிடும் என்பதற்காக இல்முல் கைப் என்று சொல்லாமல் முன்னறிவிப்பு செய்திகள் எல்லாம் ஒண்ணுதான். முன்னறிவிப்பு செய்திகள் நீங்கள் சொன்னாலும் சரி, கைப்னு வைத்துக் கொண்டாலும் சரி, ஹபர்னு வைத்தாலும் சரி, எல்லாம் ஒன்று. ஆனால் கைப் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இல்முல் ஹபர் என்று அல்லாஹ் சொல்லல, இல்முல் ஹபர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இங்க என்ன சொல்லுகிறான்? தில்க மின் அம்பாயில் கைப், இவைகள் எல்லாம் மறைமுக ஞானங்கள், கைபுடைய செய்திகள். நூஹிஹா இலைக், அதை நாம் உங்களுக்கு வஹையாக அறிவித்தோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னொரு இடத்துல சூரத் யூசுப் 102வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்வான், ஸாலிக மின் அம்பாயில் கைப் நூஹிஹி இலைக். இந்த செய்திகள் இருக்கிறது அல்லவா, யூசுப் நபியினுடைய அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் இதுவும் மறைமுகமான செய்திகள் தான், அதையும் நாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம், வகையாக தருகிறோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. சூரத் ஆலி இம்ரான் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஸாலிக மின் அம்பாயில் கைப் நூஹிஹி இலைக்.
அங்கேயும் அதை சொல்கிறான். இந்த வார்த்தை திரும்பி திரும்பி குர்ஆன்ல வருது. அது யாருடைய செய்தி? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகவல், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகள். இந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் குர்ஆனை ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வயிற்றிலே உருவாகிறார்கள், ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல், ஒரு திருமணம் முடிக்காமல், ஆணினுடைய தொடு உணர்வு இல்லாமலே அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை உற்பத்தி செய்து காட்டுவது என்பது எவ்வளவு பெரிய அற்புதமானது, எவ்வளவு பெரிய மறைமுக ஞானம் அது. அந்த செய்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பிள்ளை இல்லையே என்று கேட்கிறார்கள், பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாட்கள் கடக்கிறது. 80 வயதை தாண்டியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் மூலமாக வகை அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று. அவங்க கேட்கிறாங்க, என்ன இது, காலமெல்லாம் கடந்து போச்சு, வாழக்கூடிய வயதில் உள்ளவனாக நான் இல்லை. அந்த வசனம் சொல்லும், வாழும் வசதி உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக நான் இல்லை. என்னுடைய உடலிலே இருந்த தெம்பெல்லாம் போனதற்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள், அதுவும் என்னுடைய மனைவி அகீமா, அவள் மலடியாக இருக்கிறாள் என்கிறார்கள். மலட்டுத்தன்மை மிகுந்த ஒரு மனைவியிடத்திலே குழந்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றால் அது அல்லாஹ்வினுடைய அற்புதம், அது மறைமுக ஞானம் என்கிறான் அல்லாஹ். ஆச்சரியம். ரப்புல் ஆலமீன் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்துதான் ஒரு உயிரை கொண்டு வர வேண்டும் என்பது இல்லை. பாறையிலிருந்து அல்லாஹ் ஒரு குழந்தையை, குட்டியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தையே அல்லாஹ் வெளியாக்கி காட்டினான் இல்லையா? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு பாறையிலிருந்து, அந்த பாறையை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பாறையிலிருந்தே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஒட்டகத்தை வெளிக்கொண்டு வருகிறான். அதுவும் சூழ் குட்டியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் பாறையிலிருந்து வெளிவருகிறது. பாறை பெற்றெடுக்கிறது ஒரு ஒட்டகத்தை, குட்டியை, குட்டி உண்டாகி இருக்கக்கூடிய ஒட்டகத்தை. இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? ஒரு பாறையிலிருந்து அப்படி ஒட்டகத்தை கொண்டு வர முடியுமா? எவ்வளவு பெரிய ரகசிய செய்திகள். இத்தகைய செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. சொல்லி காட்டிவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு குழந்தை உண்டு, குழந்தை பிறக்கும் என்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், குழந்தை எங்கன பிறக்கும், இது எப்படி நடக்கும்? நானோ வயோதிகனாகிவிட்டேன், என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறார், அப்படி இருக்கும் பொழுது குழந்தை பிறக்குமா என்றால் இதெல்லாம் அற்புதத்தில் உள்ளது, மறைமுக ஞானத்தில் உள்ளது. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ. அதெல்லாம் மறைமுக செய்திகள். இவைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வகையாக கற்று தந்தான், அறிவித்து தந்தான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த கைபுகளை, இந்த ஞானங்களை உங்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் பல இடங்களில் சுட்டி காட்டியதற்கு பிறகு மேல் சொன்ன ஆயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் இரண்டையும் வாசித்து காட்டியிருக்கிறோம். கைபு இல்லை, கைபு இல்லை, என்னிடத்தில் கைபு இல்லை என்று நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்ன அந்த வசனத்தையும் சொன்னோம், இந்த வசனத்தையும் சொல்லி காட்டியிருக்கிறோம். இப்போது நபிகளிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஞானம், மறைமுக ஞானம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு பெரிய சர்ச்சை செய்வதற்கான வழி இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். உண்மையாளர்களுக்கு மட்டும், உண்மையாளர்கள் சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உங்களுக்கு நான் அறிவிச்சோம். இதெல்லாம் என்ன? பொதுவாக அங்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. பொதுவாக யாருக்கும் இல்முல் கைப் இல்லை, அல்லாஹ்வுக்கு அந்த கைப் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அந்த கைப் இருக்கிறது. அவன் யாருக்கு கற்றுத்தர நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு கற்றுத்தர்றான். சப்ஜெக்ட் முடிஞ்சது. இதை போய் ஒரு விவகாரமாக ஆக்கிக் கொள்வது என்பது அசிங்கமானது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வான், மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். இந்த ஒரு வசனமே அனைத்து ஆயாத்துக்களுக்கும் பதிலாக அமையக்கூடிய, விவரமாக, விளக்கமாக, தப்சீராக அமையக்கூடிய. குர்ஆனை பொறுத்தவரை ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்தை தப்சீராக அமையும். ஒரு வசனத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளும் தப்சீராக அமையும். சஹாபாக்களினுடைய செயல்பாடுகளும் சொல்லும் தப்சீராக அமையும். இப்படி எல்லாம் பல இடங்களில் இருக்கிறது. அந்த வழியிலே பார்க்கும் பொழுது மேற்சொன்ன எல்லா வசனங்கள் இருக்கிறது, இல்லை, யாருக்கும் தெரியாது, தெரியும் என்றெல்லாம் வரக்கூடிய இந்த ஒட்டுமொத்த வசனங்களுக்கும்
தீர்வாக, ஒரு தப்சீராக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஜின் 26வது வசனத்தில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த ஒரு வசனமே தெளிவு போதுமானதாக இருக்கும் உண்மையாளர்களுக்கு. என்ன சொல்லுகிறான்? ஆலிமுல் கைபி, அவன்தான் ஆலிமுல் கைப், மறைமுகத்தை அறிந்தவன். ஆலிமுல் கைப், மறைமுகத்தை அறிந்த அறிஞன் அவன் மாத்திரமே. ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, அந்த அவன் அறிந்திருக்கக்கூடிய அந்த மறைமுக ஞானத்தை அவன் யாருக்கும் வெளிப்படுத்துவதும் இல்லை. ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, அவன் யாருக்கும் அந்த மறைமுக ஞானத்தை வெளிப்படுத்துவதும் இல்லை என்று சொன்ன அந்த அல்லாஹ் அந்த வசனத்தோடு தொடர்ந்து சொல்கிறான், இல்லா மனிர்தலா மிர் ரசூல், ரசூலில் நின்றும் யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ அந்த ரசூலை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எவ்வளவு தெளிவா இருக்கு. சூரத்துல் ஜின் 26வது வசனம். இதற்கு பிறகும் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், இல்லா மனிர்தலா மிர் ரசூல், ரசூலில் நின்றும் யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ, மிக தெளிவாக இருக்கிறது, அவர்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த இல்முல் கைபை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பிறகு இல்முல் கைப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மோடு போராடவில்லை, அவர்கள் போராடுவது அல்லாஹ்வோடு. அவர் நடத்தும் யுத்தம் என்பது, இந்த அறிவு யுத்தம் என்பது அல்லாஹ்வோடு அவர்கள் நடத்தக்கூடிய யுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், சூரத்து தக்வீர் 23, 24வது வசனத்தில், வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன். இதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுப்பாங்க. வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், அவனை அவர்கள் பார்த்தார்கள் அல்லது அவர்களை அவர்கள் பார்த்தார்கள். அவனை அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. பார்த்தது ரசூல் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் யாரை பார்த்தார்கள் என்பது இந்த இடத்திலே இரண்டு கருத்துக்கள் வழங்கப்படுகிறது. இரண்டு கருத்துக்கள். வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், மிஅராஜுக்கு சென்ற போது அல்லாஹ்வை சந்திச்சது அது வேற செய்தி, அது வேற. அல்லாஹ் தஆலா வேறு இடத்திலே அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறான். இந்த தக்வீர் என்று வரக்கூடிய இந்த வசனத்திலே, சூராவிலே வரக்கூடிய 23, 24வது வசனத்திலே வரக்கூடியது வலக்கஆஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் அது அல்லாஹ், அவர்களை பார்த்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். எப்படி வேணுமானா வச்சுக்கிடும். அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொன்னா அது சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம்களை பார்த்தாங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியானால் அல்லாஹ் தஆலா இதை திருப்பி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது எத்தனையாவது சூரா, அதற்கு முன்பாக எத்தனையோ முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திச்சிட்டாங்க. எனவே இங்கே குறிப்பிடுவது அல்லாஹ்வை தான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்லை, மீண்டும் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு தோற்றத்தில் பார்த்தார்கள். துனியால வரும் பொழுது ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தில் வருவாங்க அப்படின்னு அறிஞர்கள் சொல்லி ஹதீதுகள்ல இருக்கு. திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா தோற்றத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஏன் திஹ்யத்துல் கலபியுடைய தோற்றத்தில் வந்தாங்க என்பதற்கு கூட நம்முடைய இமாம்கள் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு சஹாபிகள் இருக்கும் பொழுது திஹ்யத்துல் கலபியை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் திஹ்யத்துல் கலபி அழகு கூட, ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பார்கள். எனவே அழகு அதிகமாக இருக்கக்கூடிய திஹ்யத்துல் கலபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தோற்றத்தில் அனுப்பி இருக்கிறார். பல முறை பேசிக்கிட்டு இருப்பாங்க திஹ்யத்துல் கலபியோட. பேசி முடிச்சுன்னு கேட்பாங்க, ஆயிஷா நான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நான் யாரோட பேசுனேன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா நாயகமே? திஹ்யத்துல் கலபி. இல்ல, அவங்க ஜிப்ரீல் மா. அப்படியா நாயகமே? நான் திஹ்யத்துல் கலபில நினைச்சேன் அப்படிம்பாங்க. ஒரு முறை பனு குரைலாவை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள் யுத்தத்திற்காக.
அனுப்பிவிட்டு அவர்கள் பின்னால் வருகிறார்கள். வரும் பொழுது அந்த சஹாபாக்களை நெருங்கியவுடன் கேட்டார்கள், யாராவது ஒருவர் வெள்ளை குதிரையில் வேகமாக சென்றார்களான்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே, திஹியத்துல் கலபி வெள்ளை குதிரையில் வேகமாக பறந்து செல்கிறார். அவர் திஹியத்துல் கலபி அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள். ஆக இப்படி அவர்கள் ஊரிலே பூமியிலே சந்திக்கும் பொழுதெல்லாம் திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோற்றத்திலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு தோற்றத்தை, அவர்களுடைய அசல் தோற்றம் எதுவோ அதை அந்த வான அடியிலே பார்த்தார்கள். பில் வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், அந்த உஃபுக் என்று சொல்லக்கூடிய மேல் மாடம், வானங்களை கடந்த பகுதியிலே அவர்களை கண்டார்கள் என்று. சரி, ஒரு முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹ்னு அர்த்தம் கொடுக்கறாங்க, சில முஃபஸ்ஸிரீன்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று கருத்தை கொடுக்கறாங்க. எப்படி வச்சாலும் சரி, நம்ம தலைப்புக்கு உள்ளது அடுத்தது வருது. அடுத்த வசனத்துல வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், அவன் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அப்படி அர்த்தம் வைக்கணும். அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இந்த ரெண்டு கருத்து தவிர வேற கருத்து இல்லை, அவர்களுக்கு வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், இந்த கைப் என்று சொல்லக்கூடிய மறைமுக ஞானத்தை கற்றுக் கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்வதில்லை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக இருக்கு. வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், அவர்களுக்கு இந்த கைபை ஞானத்தை கற்றுக் கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்வதில்லைங்கிறான். யாராவது இப்ப தெரியலன்னு சொன்னா அல்லாஹ் கஞ்சன்னு வந்துடும். அருமையான பெருமக்களே, இவ்வளவு தெளிவாக பகீல்தனம் செய்வதில்லை. பிலனீன் வமா ஹுவ அலல் கைபி பிலனீன், அவர்களுக்கு தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹு தஆலா கைபை கற்றுத்தரக்கூடிய விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்வதில்லை, உலோபத்தனம் செய்வதில்லை என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டியதற்கு பிறகு வேறொரு வசனம் நமக்கு தேவையில்லை. இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இனி அடுத்து நாம் பார்க்க போவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்முல் கைப் சம்பந்தமாக அவர்களுடைய ஞானம் எப்படி இருந்தது என்பது பற்றி சில துளிகள் மாத்திரம் பார்க்க போகிறோம். அதை விவரித்து கூறுவதற்கான ஆற்றல் எனக்கல்ல, இந்த துனியாவில் யாருக்கும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அறிந்தது ஞானிகள் நிறைய இருக்கிறார்கள். அல்லாஹ்வை முழுமையாக அறிந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. ரசூலுல்லாஹ்வை முழுமையாக அறிந்தது அல்லாஹ் மாத்திரமே. அருமையானவர்களே, அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறியக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முழுமை பெற்றிருந்தார்கள். அதே போன்று அவனுடைய ஹபீபை முழுமையாக அறிந்தவனாக இந்த துனியாவில் யாரும் இல்லை, யாரும் இல்லை. அறிந்தவர்கள் உண்டு, அறிய வேண்டிய வழியில் முழுமையாக அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அவர்களை அறிந்தது அல்லாஹ் மாத்திரம்தான். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவேதான் அந்த அல்லாஹ்வை ரசூலை அல்லாஹும் முழுமையாக அறிந்திருப்பதின் காரணத்தினால் ஏற்பட்டதினுடைய அந்த சிறப்பு தான் அல்லாஹ் ரசூலையும் ரசூல் அல்லாஹ்வையும் நேசித்தது போன்ற உலகத்தில் வேறு எந்த நேசமும் இல்லை, எந்த நேசமும் இல்லாமல் போய்விட்டது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய விருப்பு எதுவோ அதுவே என் விருப்பு, அல்லாஹ்வுடைய வெறுப்பு எதுவோ அதுவே என்னுடைய வெறுப்பு என்று முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தவசீலர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய அந்த இல்முல் கைப் என்பது ஒரு மாபெரும் கடல். அதை முழுமையாக சொல்வதற்கு சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாமல் போய்விட்டது. அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே முடியக்கூடிய ஒன்று. இருந்தாலும் அந்த கடலில் இருந்து ஒரு சில விஷயங்களை பெருமக்கள் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அந்த தகவல்களை முன்வைக்கிறோம். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளிக்கு வராங்க. சுபுஹ் தொழுகைக்காக பள்ளிக்கு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த செய்தி புகாரியிலும் இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. வந்தவர்கள் தொழுகை முடித்துவிட்டு மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தா சஹாபிகள் சொல்றாங்க, இப்படி ஒரு நாளும் அவர்கள் பேசியது நாங்க கேட்டதில்லை. சுப்ஹானல்லாஹ், என்ன தகவல்கள், என்ன செய்திகள், ஆச்சரியமாக இருந்தது. எங்களுடைய இதயங்களில் அவைகள் அனைத்தையும்
பதிவு செய்து வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் நாங்கள் இயலாமலாகிவிட்டோம். அந்த ஹதீஸினுடைய விளக்கம் சொல்லும். யாரெல்லாம் பாடமாக்க முடிந்ததோ எதையெல்லாம் அதையெல்லாம் பாடமாக்கினார்கள். மறந்தவர்கள் மறந்தார்கள். ஹஃபிஸ மன் ஹஃபிஸ வ நஸிய மன் நஸிய. யாரெல்லாம் எந்த அளவுக்கு பாடமாக்க முடிஞ்சதோ அவங்க அந்த அளவுக்கு பாடமாக்கினாங்க. மறந்தவங்க மறந்துட்டாங்க, முடியல. அப்படி பேசினார்கள். எவ்வளவு நேரம் பேசினார்கள்? சுபுகு தொழுகைக்காக ஏறியவர்கள் நாங்கள் பேசி முடித்து விடுவார்கள் நினைத்தோம். ஆனால் நிறுத்தவில்லை. எப்போதும் சுருக்கமாக பேசும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரை மிக மிக நீண்டிருந்தது. எது வரை தெரியுமா? லுஹர் வரை பேசினார்கள். லுஹர் வரை பேசினார்கள். லுஹர் தொழுகைக்காகத்தான் அவர்கள் மிம்பரில் இருந்து கீழே இறங்கினார்கள். தொழுதுவிட்டு சாப்பிட போகலாம் என்று நாங்கள் எல்லாம் நாடிக்கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் மிம்பரிலே ஏறினார்கள். ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினார்கள். அசர் வரை பேசினாங்க. அசரோட கீழே இறங்கிடுவாங்க. தொழுதாங்க. தொழுதுட்டு திரும்பவும் மிம்பரிலே ஏறினார்கள். மக்ரிப் வரை பேசினார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ரெக்கார்டு இது! மிம்பர்ல ஏறி அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய இந்த ராவி சொல்லுகிறார்கள், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் உள்ளது, பின்னால் இப்போது உள்ளது, இனிமேல் நடக்க போகக்கூடியது எல்லாவற்றையும் அதில் சொல்லி முடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன, ஒரு 12 மணி நேரத்தில் அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிடலாமா? முடியும் என்பதுதான் ரசூலை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த காலத்தில் அதை லேசா ஒத்துக்கிடலாம். ஒரு பெரிய லைப்ரரி, ஒரு 10,000 புக், அந்த 10,000 புக் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஹால் தேவை. ஒரு 10,000 புக் இருந்தா இவ்வளவு பெரிய ஹால் வேணும். அதே சமயத்தில் ஒருத்தன் சொல்லுகிறான், என்ன பெரிய ஹால், இந்த ஒரு சின்ன பையில நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலத்தில் நம்ப முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளவு சீடியில வந்துருது. சீடியில தூக்கி உள்ள வச்சிடறான். ஒரு 10 சீடியில கொண்டு வந்து வச்சிடான். ஒவ்வொரு சீடியிலையும் 1000 கிதாப். அல்ஃபு குத்துப் பேரை கிதாபுகளே சீடியே இருக்கு. அல்ஃபு குத்துப் 1000 கிதாபுகள் சீடி. ஒரு சீடி 1000 கிதாப். சுப்ஹானல்லாஹ். அப்படியே கிதாபுகள் வந்திருக்கு. அப்படியான 10 சீடி போதும். 10 சீடி இவ்வளவுதான் இருக்கும். சின்ன ஒரு பையில கொஞ்சம் ஜாப் பெருசா இருந்தா, அந்த காலத்துக்கு மாதிரி ஜாப் இருந்துச்சுன்னா ஜாப்புகளே வச்சுட்டு போயிடலாம். 10,000 கிதாப நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நம்ப முடியுமா என்றால் இன்று நம்ப முடியும் என்று நம்ப முடிகிறது. இதே போன்று அவ்வளவு பெரிய விஷயத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க MP3 MP4. இதுக்குள்ள எவ்வளவு செய்திகள் உள்ளே அடங்கி கொண்டிருக்கிறது, எவ்வளவு தகவல்கள், எத்துணை மணி நேர பேச்சுக்களை இது அடங்கி இருக்கிறது ஒரு சின்ன வடிவத்திற்குள்ளார். சரி, இந்த ஒரு 25 மணி நேரம் அல்லது 100 மணி நேரம் இதுல இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது என்று வையுங்கள். இதை இன்னொன்றுக்கு பாஸ் பண்ணுவதாக இருந்தால் திருப்பி 100 மணி நேரம் செலவழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்தா அடிச்சா முடிஞ்சது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் மிஞ்சி போனா 5 நிமிஷம் வைங்க. 100 மணி நேர விஷயம் 5 நிமிஷத்துல போயிடுது. 100 மணி நேர விஷயத்தை எப்படி 5 நிமிடத்திலே பேசி முடிக்க முடிகிறதோ அப்படி என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய ஞாபகம், அவர்களுடைய திறமை, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தவன் அல்லவா? அவர்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படியானால் அவர்களுடைய ஆற்றல் சக்தி எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத யோசிப்பார். சங்கைக்குரியவர்களே, இந்த ஏறக்குறைய 12 மணி நேர இந்த காலத்திலே எல்லாவற்றையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள் என்கிறார்கள் அறிஞர்கள். அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க. இன்னொன்று, அடுத்த ஒரு ஹதீஸ் நபிகளே சொல்கிறார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். எனக்கு முன்னால் வந்தவர்கள், இனிமேல் வரப்போகிறவர்கள், இப்போது இருப்பவர்கள் எல்லாரினுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒருத்தர் இருக்கிறார், சாதாரண ஒரு நார்மல் மனிதர். அவருக்கு அவரோட இருக்கக்கூடிய இல்மோட இன்னொரு மனிதனுடைய இல்மையும் சேர்த்து கொடுக்கப்படுதுன்னு அவர் பிரைட் ஆயிடுவார், மண்டை கொஞ்சம் விரிவாயிடும். ஒரு 3 மனுஷனுடைய அறிவு கொடுக்கப்பட்டதுன்னு வைங்க, எவ்வளவு பெருசா இருப்பார். ஒரு 10 பேருடைய அறிவை கொடுக்கப்பட்டால் இந்த ஊர்ல அவர் தான் பெரிய அறிவாளி. ஒரு 10 நபரினுடைய அறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் இந்த ஊரில் அவர்தான் பெரிய அறிவாளி.
ஒரு 15 மனிதனுடைய அறிவு கொடுக்கப்பட்டால் இந்த ஸ்டேட்லேயே அவர்தான் பெரிய அறிவாளி. 20 மனிதனுடைய அறிவு கொடுக்கப்பட்டால் இந்த இந்தியாவிலே அவரை விட அறிவாளி யாரும் இல்லை. ஒரு 50 பேர் உலகத்தில் அவர் தான் பெரிய அறிவாளி. ஒரு 50 பேர் அல்லது அதிகபட்சமாக 100 பேர் என்று வைத்துக் கொள்வோம். 100 பேரினுடைய அறிவை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்திலேயே அவர் சிறந்த அறிவாளியாக கருதப்படுகிறார் என்று சொன்னால், உலகம் படைக்கப்பட்டது முதல் இனிமேல் வரப்போகக்கூடிய கோடான கோடி பேரினுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. யாரால தாங்க முடியும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப மெத்த படிச்சானதான் போயிடுவான், பைத்தியாரனா போயிடுவான், தாங்க முடியாது. படிச்ச பைத்தியாரன் ரொம்ப கூடுதலா படிப்புன்னு படிச்சு அப்படி மென்டலா போயிட்டார் நம்ம சொல்றோம், தாங்க முடியாது. ஒரு மனிதனுடைய மூளையின் சக்தி அவ்வளவுதான். அதற்கு அதிகமாக பிரஷர் கொடுக்கும் பொழுது அதிலே மூளை கொதிக்க ஆரம்பித்து விடுகிறது. தாங்க முடியாத சக்தி அதற்கு ஏற்பட்டு அவன் தன் சுயநிலை இழந்தவனாக ஆகிவிடுகிறான். ஆனால் உலகத்தில் வாழுகின்ற வாழப்போகிற கோடான 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 கோடி மக்களினுடைய அறிவும் தரப்பட்ட பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சக்தி, அந்த மெமோரி பவர், அவங்களுடைய அந்த சிந்தனை சக்தி எவ்வளவு விரிவானது, எவ்வளவு சக்தி மிகுந்தது. அப்படி அல்லாஹ் யாரையும் ஆக்காத வண்ணம் தோற்றத்தாலும் உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பாலும் சிந்தனையாலும் தன்னுடைய ஹபீபை தனித்தன்மையில் ஆக்கி வைத்திருந்தார். சங்கைக்குரியவர்களே, அதை நபிகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், என்னுடைய தோற்றத்தில் கூட யாரும் இல்லை என்பார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை எல்லாம் சொல்லுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜாடையில் இருந்தாங்க. அது ஜாடை வேறு, அவர்களுடைய தோற்றம் என்பது தனித்தன்மை என்கிறார்கள் அறிஞர்கள். அவர்களுடைய ஜாடையிலே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், அந்த ஜாடையிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தோற்றம் என்பது, உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு பின்னால நீங்க தொழும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க, உங்களை முன்னால் பார்ப்பது போன்று நான் பின்னாலும் பார்க்கிறேன் என்கிறார்கள். இப்ப முன்னால பார்க்கிற மாதிரி பின்னாலையும் பார்க்கிறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதை பற்றி சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது 2 பொடி கண்கள் அவர்களுடைய முதுகிலே இருந்தது என்கிறார்கள். இது ஒரு தோற்றத்தினுடையது. ஆனால் அவர்களை அறிந்து கொண்ட ஆரிஃபீன்கள், ஆஷிக்கீன்கள் சொல்வார்கள், ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். ஒரு விளக்கை எடுத்து வைத்துக் கொள்கிறோம், அதிலே நெருப்பை பத்துகிறோம், அந்த திரியிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒளி, இந்த நெருப்பினுடைய ஒளி எந்த பக்கம் பார்க்கிறது? கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா, எந்த பக்கம் பார்க்கிறது? எல்லா பக்கமும் தான். அதுபோன்று அவர்களும் ஒரு ஒளிதானே, அல்லாஹ்வினுடைய நூறு இல்லையா? அவருக்கு திசை திக்கெல்லாம் இல்லை, எல்லா பகுதியின் வாயிலாகவும் பார்ப்பார்கள். கண்களால் தான் பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ரசூலுக்கு இல்லை என்பார்கள். காதினால் தான் கேட்க வேண்டும் என்ற நிலை நபிகளுக்கு இல்லை என்பார்கள். அவர்களுடைய கண்களும் பேசும், காதுகளும் பேசும், கண்களும் பார்க்கும், காதுகளும் கேட்கும். அப்படி ஒரு ஒளி அவர்கள் என்று ஆஷிக்கீன்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் முன்னால் பார்ப்பது போன்று பின்னாலும் பார்க்கிறேன். வரா அல்லாஹ், என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் உங்களை நான் பார்க்கிறேன். எப்படி முன்னால் பார்க்கிறேனோ அப்படி பின்னால் பார்க்கிறேங்கிறாங்க. முன்னால் எப்படி பார்க்கிறேனோ அப்படியே பின்னால் பார்க்கிறேன். இதற்கு இந்த வஹாபிகள் ஒரு விளக்கம் சொன்னாங்க. அந்த ஹதீஸை மறுக்க முடியல, மறுக்கிறதுக்கு வழி இருக்கிறான்னு பார்க்கிறது, வழி மறுக்க முடியல. அதற்கு ஒரு பதில் சொன்னாங்க, அவர்கள் பின்னால் பார்ப்பார்கள் தான். எப்படி தெரியுமா பார்ப்பார்கள்? இப்படி திரும்பி நின்று பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன விளக்கம்! இப்படி திரும்பி நின்று நம்மளால பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த இல்மை குறைத்து பேசுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று தேடக்கூடிய சேதாரம் போனவர்கள் என்ன செய்ய முடியும்? சங்கையான பெருமக்களே, ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அனைத்து இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உத்தீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முந்திய பிந்திய அத்துணை பேரினுடைய அறிவும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். புகாரியிலும் அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள்,
70,000 பேர். இந்த 70,000 பேரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. என்னுடைய உம்மத்திலே எப்படி போவார்கள் என்றால் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்து வைப்பானார், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல். ஆனால் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லும் பொழுது வெறும் 70,000 பேரா இந்த உம்மத்தில்? அப்படி அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஞானம் விரிவானது. அந்த ஹதீதை அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தோம், லுஹரில் சுபுகிலிருந்து மக்ரிப் வரை பேசி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பேசி முடித்தார்கள் என்று. இதை குறித்து அவர்களே சொல்லும் பொழுது ஊதீது ஜவாமிஅல் கலிம், சுருங்க பேசி நிறைந்த விளக்கத்தை தரக்கூடிய ஆற்றல் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சமா பேசும், அதுக்குள்ள நிறைய செய்தி இருக்குங்கிறாங்க. அப்படி அவர்கள் சொன்னதால் இந்த ஹதீது ஆய்வுக்கு உட்பட்டது என்று பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், பல ஹதீதுகளை முன்வைத்து சொன்னார்கள். வெறும் 70,000 பேர் அல்ல, அந்த 70,000 பேரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் 70,000 பேருக்கு சமம். இன்னும் 70,000 பேர் அழைச்சிட்டு போவாங்க, அவங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. 70,000 இன்று 70,000, அவ்வளவு பெரிய கூட்டம். இப்படிப்பட்டவர்கள் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க என்று சொன்னதும் சையதுனா உகாஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, நாயகமே உதோனி எனக்கு உதுல்லாஹ மின்ஹும், நீங்க துஆ செய்யுங்க, அந்த லிஸ்ட்ல நானும் வந்துடுறேன், அந்த லிஸ்ட்ல நானும் வந்து விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க உகாஷா அந்த லிஸ்ட்ல உள்ள ஆள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆள் தான் சொல்லி காட்டுவதற்கு, அந்த லிஸ்ட்ல உள்ள ஆள் தான் சொல்லி காட்டுறதுக்கு 70,000 பேரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. 70,000 பேரையும் தெரிந்திருந்தால் தான் ஒரு ஆள் அந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. 10 பேர்லயே ஒரு 10 பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, அந்த 10 பேர்லயே அந்த 8வது பேர்ல அந்த ஆள் பேர் இருக்குன்னு வைங்க, சொல்லலாம் இல்லையா? 8வது பேர்லயே சொல்லிடலாம். அடுத்து இன்னொரு சஹாபி எழும்புகிறார்கள், யார சொல்லலாம், நானும் அந்த லிஸ்ட்ல இருக்கோம், எனக்கும் துஆ செய்யுங்கங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சபக்கக உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திக் கொண்டார் என்ற ஒரு பதில சொல்லி முடிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு முந்திக் கொண்டாங்கன்னு சொன்னா அந்த லிஸ்ட்ல நீங்க இல்லைங்கிறாங்க. அதான் மீனிங். நீங்களும் அதில் உள்ளவர்கள் என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அந்த மீனும் நீங்க அதுல உள்ளான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லைங்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இல்லைங்கிறதுனால அவங்களுடைய தரஜா குறைந்தது என்று யாரும் நினைத்து விடக் கூடாது. வேறு சில சிறப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நீங்க பாருங்க, உதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெரிய படையை அனுப்புறாங்க, முக்கியமான ஒரு படை. அந்த படைக்கு யாரை தளபதி ஆக்குறாங்க? உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதி ஆக்குறாங்க. உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தளபதி ஆக்குறாங்க. வயசு என்ன? 16 வயசு. அந்த படைக்கு, அந்த தளபதிக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இவங்கெல்லாம் அதுல சிப்பாய்கள். தளபதி யாரு? உசாமத் இப்னு ஸைத், 16 வயசு. சங்கையானவர்களே, அதற்காக சித்தீக் நாயகத்தை விட அவர் சிறந்தவர் என்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? சொல்றது இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனி சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. ஹுதைபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாஹிபு சிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல ரகசியங்கள் அறிவிக்கப்பட்டவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து கேட்பாங்க, முனாஃபிக்களினுடைய லிஸ்டுகள் அவங்ககிட்ட இருந்தது. ஜனாசா வந்தா பள்ளி வாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஒரு ஜனாசா பள்ளி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்ப்பார்கள், அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு சையதுனா ஹுதைபத் இப்னுல் யமான் வந்திருக்கிறான்னு பார்ப்பாங்க. அவங்க வந்தா கலந்துக்கிடுவாங்க, வரல நைசா நழுவிடுவாங்க. அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சிறு அவங்களுக்கு படிச்சு கொடுத்திருந்தாங்க. அதனால் ஹுதைபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட, அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றம் அது, மாற்றம் அது. எனவே 4 குலபாக்கள் தான் சஹாபாக்களில் முதல் நிலையை பெறக்கூடியவர்கள். அப்படி ஒரு சில சங்கைகளை கொடுக்கறாங்க. அத மாதிரி இந்த 70,000 லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னா வேற லிஸ்ட்ல பேர் இருக்கும், அது வேற விதமான பேர். அல்லாஹ் எல்லாத்தையும் புரிந்து கொண்டதாக குர்ஆன் அறிவிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மேல ஒரு பெரிய சொர்க்கம் ஒன்றும் பெருசு இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மேல சொர்க்கம் ஒன்றும் பெரிதில்லை. சஹாபிகளையும் தாபியின்களையும் புரிந்து கொண்டோம் என்கிறான் அல்லாஹ்.
நம்முடைய பொருத்தத்தில் உட்பட்டவர்கள் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் குர்ஆனின் வாயிலாக. சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் இந்த சஹாபி கேட்கிறாங்க, நாயகமே என்பர் சபக்க கவுகாஷா, உங்களை அவங்க முந்திட்டாங்க, உங்க லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல நீங்க இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு லிஸ்ட்ல ஒரு ஆளினுடைய பெயர் இருக்குதா என்று தெரிவதற்கு ஓட் லிஸ்ட்னு வைங்களேன். இந்த ஓட் லிஸ்ட்ல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஓட் லிஸ்ட்ல இந்த 1000 பேர்ல நம்ம பேர் இருக்குதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பேரும் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு 300வது பேர்ல நம்ம பேர் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு பின்னால படிக்கணுமா? தேவையில்லை. அதுக்கு பின்னால பேர் தான் வந்துருச்சு, நம்ம பேர் இருக்கான்னு பார்க்க வந்தோம். படிச்சுட்டு வரோம், அவரு இவர் இவருன்னு வந்துகிட்டே ஒரு 300வது பேர்ல நம்ம பேர் இருக்கிறது. 301 படிக்க தேவையில்லை, முடிஞ்சது சப்ஜெக்ட். ஆக ஒரு ஆளினுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதா என்பது தெரிவதற்கு அந்த லிஸ்ட் முழுவதும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 1000 பேர் 900 அந்த லிஸ்ட்ல 1000 பேர் இருக்கிறது. என் பேர் இருக்கா பார்த்துக்கிட்டே வர்றோம். 1 2 3 100 300 900 பேர் பார்த்துட்டேன்பா, உன் பேர் இல்லை சொல்ல முடியுமா? 901 பேரா இருக்கலாமா இல்லையா? 950 பேர் பார்த்துட்டேன், உன் பேர் இல்ல, நீ அந்த மேல லிஸ்ட்ல இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 980வது பெயராக இருக்கலாம். 999 பெயர்களை பார்த்ததற்கு பிறகும் கூட சொல்ல முடியாது. 1000வது பெயராவது அவர் பெயர் இருக்கலாம். 1000ம் தெரிந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, 70,000 பேர் சொர்க்கம் செல்வார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல். நாயகமே, அந்த லிஸ்ட்ல என்னையும் ஆக்கி வையுங்கள், எனக்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்பது நீங்கள் அதில் உள்ள ஆழ்த்தான் என்று உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி அந்த லிஸ்ட்ல நீங்க இல்லை என்கிறார்கள். அப்படியான 70,000 பேர் ரசூலுக்கு தெரியுதுன்னு அர்த்தம், மறையவில்லை. இதை விட ஒரு பெரிய விஷயம் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலேருந்து வெளியில வர்றாங்க, அது மஸ்ஜிதிலிருந்து வெளியில வர்றாங்க. வரும்பொழுது அவர்களுடைய 2 கைகளும் இப்படி இருக்கிறது. கை ஏதோ ஒரு பொருளை பிடிச்சாதான் இப்படி வச்சுட்டு வரும், கை இப்படி இருக்கு, இப்படி வச்சிருக்கிறாங்க. இப்படி வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். கையில ஒண்ணு இல்லை, பார்ப்பதற்கு இப்படி பிடிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, தரா மாலா நரா, நாயகமே நாங்க பார்க்காததெல்லாம் நீங்க அப்படின்னு கேட்பாங்க. தரா மாலா நரா, நாங்கள் பார்க்க முடியாததை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே நாயகமே என்று ஆயிஷா நாயகி அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யாரும் சொல்ல ஒண்ணும் தெரியலையே, நீங்க பாக்குறீங்க எங்களுக்கு தெரியலையே என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படி கையை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். சஹாபிகிட்ட கேட்டாங்க, இது என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. இப்ப நம்ம காலத்துல உள்ள ஆட்கள் இருந்தா என்ன தெரியுமான்னு ஒண்ணு இல்லையேன்னு இருப்போம், ஒண்ணு இல்ல, நம்முடைய பார்வை கொண்ட ஒண்ணு இல்லையேமோ. அவங்க சஹாபிகள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதரசாவில் பயின்றவர்கள், அவர்களுடைய கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, என்னது தெரியுமான்னு கேட்கும்போது அவங்களுடைய பதில் எப்படி இருக்கும், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். தெரிந்தாலும் அந்த பதில் தான், தெரியாவிட்டாலும் அந்த பதில் தான். இது என்ன ஊருன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி துல்ஹஜ் மாசம் தான் கேட்கறாங்க, இது என்ன ஊருன்னு கேட்கறாங்க. மக்கால வச்சு, மக்கால் யாருக்கும் தெரியாதா? அங்க அந்த சஹாபிகளுக்கு யாருக்குமே தெரியாதா? அவ்வளவு பெரும்பா மக்காவாசிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஊருன்னு கேட்கிறாங்க. என்ன ஊரு கேட்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அது மக்காண்டு. அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலு தான் தெரியும்ட்டாங்க. இது என்ன நாள் தெரியுமான்னு கேட்கிறாங்க. பெருநாள், அஜி பெருநாள். இது என்ன நாள் தெரியாதா? பெருநாளுக்கு போய் இவ்வளவு குழுமி உட்கார்ந்து இருக்கிறோம், கொண்டு இருக்கிறோம், எல்லாம் நடக்குது. பெருநாள் என்று சொல்ல முடியாதா? என்ன மாசம்னு கேட்கிறாங்க. அஜி பெருநாள் என்ன மாசம் வரும்? முஹர்ரத்திலே வரும், சஃபர்ல வருமா? துல்ஹஜ்ஜின்னு பேர் இருக்கு, அதுல தானே வரும் ஹஜ்ஜி பெருநாள். அப்படி இருந்தும் சஹாபிகள் என்ன சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். ஏன் தெரியுமா? ரசூல் நினைத்தால் இந்த மக்காங்கிற பேரை வேற பேரை மாற்றி இருக்கலாம். ரசூல் நினைத்தால் இந்த நாளை வேறு நாளாக பேர் சூட்டலாம், இந்த மாதத்தை வேறு மாதமாக பெயர் சூட்ட முடியும் என்பது சஹாபிகளுக்கு தெரிந்திருந்தது. சங்கைக்குரியவர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில இப்படி வைத்துக் கொண்டு வரும் பொழுது இது என்ன தெரியுமா என்று கேட்ட மாத்திரத்தில் தெரிந்ததையே சொல்லாத சஹாபிகள் தெரியாதது சொல்வாங்களா? அல்லாஹ் ரசூலுஹு ஆலம் சொன்னாங்க, இது பூரா சொர்க்கவாசிகளினுடைய பட்டியல். அவங்க வாப்பாட வாப்பா அந்த நசபோட அந்த பட்டியலுக்கு பெயர்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னா சரி. இது என்ன தெரியுமா? இது நரகவாதிகளினுடைய பட்டியல்.
இதுல அவருடைய தந்தை நசபோட இருக்கு, அவர் யார் எப்படிப்பட்டவர்ங்கிறதெல்லாம் அதோட இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சரி, பட்டியல் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் போவாங்க? ஒரு 50-60 பேரா? கோடான கோடி. நரகத்திற்கு அது அதுக்கு மேல கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட சொர்க்கம் உலகம் படைக்கப்பட்டது முதல் கியாமத்து வரும் வரை எத்தனை கோடி? இன்னைக்கு 600 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறது மாண்டு போனது, மௌத்தானது, இறந்து போனது, இனிமேல் பிறக்க போகிறது, இந்த கணக்கெல்லாம் எடுத்தா எங்க போய் நிற்கும்? அப்படி ஒரு சென்சஸ் எடுக்க முடியுமா? அது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. அவ்வளவு மக்கள். அப்ப இந்த ரெண்டுலையும் இந்த மக்கள் எல்லாம் எங்கு செல்ல போகிறார்கள்? ஒன்று சொர்க்கம், இம்மா இலல் ஜன்னா ஒய்மா இலண்டார், அல்லது நரகம். சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள் தானே யாராக இருந்தாலும். இவ்வளவு பேருடைய பட்டியலும் இதுல இருக்குன்னு கையில வச்சு சொல்றாங்க. அப்பவே சீடி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சீடிக்கு மேல சீடி, கோடி கோடி. இது எந்த கணக்குல கொண்டு வர நமக்கு தெரியல. இருக்கிறது என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அனைத்தும் எனக்கு மனப்பாடம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, என்ன அறிவு, ஞானம். நினைத்து பார்க்க முடியுமா சகோதரர்களே? எல்லாம் யார் நரகத்திலிருந்து கடைசியில வெளிவருவாங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க. நரகத்திலிருந்து கடைசியா பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்கல்ல, காலிதீன பிஹா, நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவங்கள விடுங்க. நரகத்திலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் மூமீன்களாக, முஸ்லிம்களாக இருந்து பாவம் செய்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று நாடிய போது பாவம் செஞ்சவர்களை மன்னிச்சு அல்லாஹ் அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கு. ஸல்லல்லாஹு ஷஃபாத்துல போயிடுவாங்க. அப்படியும் இருக்கு. கொஞ்ச காலம் தண்டனை அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால், ரசூலுடைய ஷஃபாத்தால் அங்கிருந்து வெளிவரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களில் நரகத்திலிருந்து கடைசியாக வெளிவருபவர் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. ஹதீஸ் புகாரில் இருக்கு. அந்த வரலாறை சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டா, நரகத்திலிருந்து கடைசியா போறது யாரு அப்படின்னு சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு கடைசியிலிருந்து வெளியே வருவானா. வெளியே வந்ததும் அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போப்பா, போ, சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். சொர்க்க வாசல்ல இவர் நிக்கிறார். இந்த கடைசியா நரகத்திலிருந்து வெளியே கடைசியா சொர்க்கம் போறக்கூடிய ஆள். சொர்க்க வாசலிலே நிற்கும் பொழுது சொர்க்கம் சொர்க்கம் ஃபுல் நிறைஞ்சு போய் இருக்குது. இடம் இல்லை, பிளேஸ் இல்லை, நிறைஞ்சு போன மாதிரி அவருக்கு. அவர் ஒரு பதட்டத்திலையும் தஹையர்லையும் வர்றார். உள்ள பார்க்கிறார், வாசல் ரெண்டு பார்க்கிறார், எட்டி பார்க்கிறார், சொர்க்கம் நிறைந்து போன மாதிரி இருக்கிறார், இடம் இல்லை. அல்லாஹ்ட்ட முறையிடுறார், ரப்பே சொர்க்கத்துல இடம் இல்லை, சொர்க்கத்துல இடம் இல்லையா? போயா, இடம் இருக்கு, உனக்கு இடம் இருக்கு, போ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருப்பியும் பார்க்கிறார், திருப்பியும் அப்படித்தான் தெரியுது, ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாவது முறையிடுகிறார். அல்லாஹ் சொன்னால் இடம் இருக்குப்பா, நீ போ என்கிறான் அல்லாஹ். மூன்றாவது முறையும் அல்லாஹ் சொன்னா, டேய், உனக்கு நான் சொர்க்கலோகத்தில் எவ்வளவு இடம் நான் உனக்கு வச்சிருக்கிறேன் தெரியுமா? சொர்க்கலோகத்தில் உனக்குரிய இடம் என்ன தெரியுமா? எவ்வளவு தெரியுமா உனக்கு? அந்த அளவு 1 ஏக்கர் இருக்குமா, அல்ல 2 ஏக்கர் 3 ஏக்கர் கொடுத்தாலே எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த காலத்துல நிலங்கள்லாம் பெரிய வேலை போயிட்டு இருக்கக்கூடிய காலம். இப்போ நிலண்டாலே அதான் பெரிய பிசினஸ், துனியாலே பெரிய பிசினஸ் அதான் இருக்கும் போல இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அங்க அல்லாஹ் சொர்க்கலோகத்தில் இடம் கொடுக்கிறானே, எவ்வளவு பெரிய இடம் கொடுக்கிறான். அவன் சொல்றத பார்த்தா நம்மை போன்ற பலகீனமான ஈமான் உடையவர்களால் இதை நம்ப முடியுமா என்று கூட நாம் யோசிப்போம். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? துன்யாவை போன்று 10 மடங்கு உனக்கு இடம் இருக்கிறான். அவன் தான் கடைசியா சொர்க்கம் போறவன். கடைசியா சொர்க்கம் போறவனுக்கு துன்யாவை போல 10 மடங்குன்னு சொன்னா, அதுக்கு முன்னால போனவனுக்கு எல்லாம் எவ்வளவு? இவ்வளவு பெரிய இடம் சொர்க்கலோகத்தில் எப்படி தேடுவது? அல்லாஹ் நம்முடைய கற்பனையை தாண்டியது, மிஞ்சியது. இந்த நிலையை சொன்னதும் அவன் சொல்றான், ரப்பே, இருக்கிற பாவிகள்லாம் ஆக கடிசட நான் தான், அதனால தான் என்ன கடைசியா வெளியே கொண்டு வந்துக்கிறான். நரகத்தில் இருந்த பாவிகளில் எல்லாம் ஆக கடிசட, ஆக கட்டா கடைசியான ஒரு பாவியாக இருப்பவன் நான் தான். அதனாலதான் என்ன நரகத்தில் இவ்வளவு நாள் போட்டு வைத்து கட்டாங்கடைசியாக என்ன வெளியில கொண்டு வந்திருக்கிறான். இது போதாத ரப்பே, லா தஸ்ஹர் அன்னி, என்ன கேலி பண்ணாதேன்னு அதுல சொல்றோம்.
சரி நான் பாவிதான், அதுக்காக உனக்கு உணவு துனியாவை போல 10 மடங்கு அப்படின்னு நீ சொல்றிய, இது அறிவுக்கு எனக்கு எட்ட மாட்டேங்குது. இப்படி 10 மடங்கு துனியா வச்சு நான் என்ன செய்ய? இப்படி தருகிறதாக நீ சொல்லுகிறாயே ரப்பே, நீ என்னை இப்படி கேலி பண்ணாத, அல்லாஹ் லா தஸ்கரன்னி, என்னை தொட்டும் இப்படி கேலி பண்ணாதே, கிண்டல் பண்ணாதே, நக்கல் பண்ணாதே என்று அவன் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, தன்னுடைய கடைவாய் பற்கள் தெரியும் வரை வாய் விட்டு சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு சொன்னாங்க, உண்மையிலேயே அவனுக்கு அவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னாங்க. சரி, இது சொர்க்கலோகத்தில் அல்லாஹ் அவனுடைய அருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்றாலும் கூட என்ன சொல்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் கடைசியாக நரகத்திலிருந்து வெளிவருவர் யார் என்பதும் எனக்கு தெரியும், கடைசியாக சொர்க்கம் செல்பவர் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் அவங்களுடைய ஞானம் எத்தகையது. உள்ள எவன்லாம் கிடக்கிறாங்கிறதும் தெரியுங்கிறாங்க, சொர்க்கலோகத்தில் எவன்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கிறதும் தெரியும் என்கிறாங்க. அந்த லிஸ்ட் அப்பவே என் கையில் இருக்குங்கிறாங்க. அவளும் எனக்கு மனப்பாடம் என்றும் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேற எது தப்பி இருக்க முடியும்? எல்லாம் அறிந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீதுகள் சான்று. பத்ர் யுத்தம் நடந்து முடிந்தது. முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கினார். காபிர்களுக்கு பெரும் தோல்வி ஏற்பட்டது. அவங்க நினைச்சும் பார்க்கல, கற்பனை செஞ்சும் பார்க்கல, அவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆழ்ந்து போய்விட்டார்கள் குறைஷிகள். அதில் 70 பேர் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள். 70 பேர் கொல்லப்பட்டு போனார்கள் குறைஷிகள், காபிர்களில். இந்த 70 பேரையும் ஒரு குழியை தோண்டி போட்டு புதைக்கப்பட்டது. ஒரே குழியில போட்டாச்சு கடை. போட்டதற்கு பிறகு அந்த குழியிலே போடப்பட்ட அந்த இறை மறுப்பாளர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? என் இறைவன் எனக்கு வாக்களித்ததை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சானோ, எதை வாக்களித்தானோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டபோது பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே, மௌத்தா போனவர்களோடு நீங்கள் பேசுகிறீர்களே, மாண்டு போய்விட்டவர்களோடு அல்லவா நீங்கள் பேசுகிறீர்கள், எப்படி கேட்பார்கள் என்று கேட்கும் பொழுது நபிகள் சொன்ன பதில், மௌத்தானவர்கள் கேட்பாங்களா இல்லையாங்கிற சர்ச்சை வேற. நான் அந்த சப்ஜெக்ட்ல வரல. மௌத்தா போனவங்களை கேட்க வைக்க முடியாது, அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களோட போய் நீங்க வசீலா தேடக்கூடாது, அது தலைப்பே வேற. அதல்ல, கண்மணி நாயகத்தினுடைய ஞானம் எத்தனை விரிவானது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இங்கே வருகிறேன். அருமையானவர்களே, அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். என்ன சொல்கிறார்கள்? அவர்களை விட நீங்கள் தெளிவாக கேட்கவில்லை, உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, அவங்க கேட்கத்தான் செய்யறாங்கன்னு சொல்லி இருக்கலாம் தானே. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் வாயிலாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபினுடைய அந்தஸ்தை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி கொண்டே வருகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கக்கூடிய அளவு என்னவோ அதை விட அவங்களுடைய அளவு கூட என்றார். இப்ப நாம இங்க இத்தனை பேர் இருக்கோம், ஒரு 100 பேர் 150 பேர் இருக்கிறோம்னு வைங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு காது கேட்கும் தன்மையா என்றால் இல்லை. இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நீங்க போனா அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சிருக்கிறான். அவன் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிகிரி அளவுக்கு உங்க காது கேட்குது, உங்க அளவுக்கு இப்படி, உங்களுக்கு இப்படி, உங்களுக்கு இப்படி, ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும். பாயிண்ட் லெவல்லையாவது டிஃபரன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறது. இது அவரு செக் பண்ணி சொல்லணும். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த டிகிரி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். உங்களின் காதின் கேட்கும் புலனின் அந்த தன்மை, விசாலம், ஆற்றல் எத்தகையது என்பதும் எனக்கு தெரியும். அவர்கள் கேட்கக்கூடிய சக்தியினுடைய அளவு என்ன என்பதையும் தெரியும். மிஷின் வச்சு பார்க்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதுவும் தெரியும் இதுவும் தெரியும். உங்களினுடைய கேட்கும் தன்மையை விட அவர்களுடைய கேட்கும் தன்மை வலிமையாக சக்தி மிகுந்ததாக இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே. இப்படி சொர்க்கத்தை பற்றி விவரித்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை பத்தி அவங்க விவரிக்கிறதா இருந்தா கொஞ்சம் நெஞ்சமில்லை, அப்படி கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கிறாங்க சஹாபாக்கள். சொர்க்கத்தை பத்தி அவங்க சொன்னா கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். நரகத்தை பற்றி சொன்னால் எங்களுடைய இதயங்கள் எல்லாம் துளும்பி போய்விடும். கண்ணுக்கு முன்னால் நிற்பது போன்று கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். அத்தகைய முழு ஞானத்தையும் பெற்றவர்களாக, எல்லா அறிவும் ஞானமும் உள்ளவர்களாக திகழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டிருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராபில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்டெப் முன்னால வச்சு இப்படி கையை நீட்டுறாங்க. இப்படி கையை நீட்டுறாங்க. சஹாபிகள் பார்த்தாங்க, என்ன இது, தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல் முன்னால போறாங்க, கண்ணை கையை நீட்டுறாங்க என்று. ஒன்றை நாம் இங்க ஒரு ஹுக்குமை நம்ம புரிஞ்சுக்கிடணும், ஒரு ஃபிக்ஹ். தொழுகையிலே முழு கவனமும் நமக்கு சுஜூதில் இருக்கணும். முழு கவனமும் நமக்கு சுஜூதில் இருக்கணும். இது எல்லா இமாம்களுக்கு பின்னால் தொடரக்கூடிய இமாம்களுக்கு உள்ள ஹுக்கும். ஆனால் இமாமுல்லா இமாமுன் நாஸ், மக்கள் அத்துணை பேருக்கும் இமாமாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழும்போது மாத்திரம் வேறு ஒரு ஹுக்கும். உங்களுடைய கவனம் எல்லாம் ரசூலின் மீது இருக்கிறது. சஹாபாக்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். தொழும்போது மாத்திரமா அல்ல. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி காலம் அது. உடலிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கு கிபிலா, வீடு இப்படி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகம் தொலை வச்சிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சுபுஹ், என்னைக்கு ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சுபுஹ் தொழுகை நடக்கிறது. சுபுஹ் தொழுகை நடக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருக்கிறார். சித்திக் நாயகம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது திரை லேசாக விலகுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முகத்தை எட்டி பார்க்கறாங்க. இவங்களாம் எங்க பார்க்கணும்? சஹாபிகள் சுஜூதுல பார்க்கணும். புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது, பிற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. நாங்கள் ரசூலை பார்த்தோம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய முகம் மலர்ந்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரண சுகம் அடைந்து விட்டார்கள், வெளியே வரப்போகிறார்கள் என்று நாங்கள் நினைத்து சப்தம் எழுப்பினோம் என்கிறார்கள். கை கொட்டினோம். எதுல? தொழுகையில. எங்கள் சப்தத்தை கேட்டு செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்வரக்கூடியவங்களா இருந்தாங்க. இது ஒரு நிலை. இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தூது குழுவோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சித்திக் நாயகம் தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அவர்கள் கை கொட்ட ஆரம்பித்தார்கள். லா யல்தஃபித் அபூபக்கர் ஃபி ஸலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா. சித்திக் நாயகம் தொழுகையில திரும்பியே பார்க்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் அப்படி மூழ்கி போயிடுவாங்க. தொழுகையில திரும்பி பார்த்தாங்க. கத்துற கை தட்டுறது ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஓர கை தட்ட சத்தம் வந்ததும் திரும்பி பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முன்னாடி எடுத்து தொழுதாங்க. ஆக எல்லா தொழுகையில் இருந்தாலும் கூட சஹாபிகளினுடைய பார்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே இருந்திருக்கிறது என்பதற்கு இது பல சான்றுகள். இதெல்லாம் தெளிவாக ஹதீஸில் இருக்கக்கூடியது. அருமையான பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்த அந்த சஹாபிகள் இந்த தொழுகையிலும் பார்க்கிறார்கள். முன்னால போய் ரசூலுல்லாஹ் அப்படியே கையை நீட்டுறாங்க, பின்னால வர்றாங்க, திருப்பி கையை நீட்டுறாங்க, பின்னால வருகிறார்கள். தொழுகை முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. நாயகமே, முன்னால போனீங்க, பின்னால வந்தீங்க, கையை நீட்டினீங்க, கையை மடக்குனீங்க, என்ன நாயகமே? வேற ஒண்ணும் இல்லை, அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு முன்னால மெஹராபில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். சொர்க்கத்தை முன்னால கொண்டு வந்து, சொர்க்க ஆயத்தை ஓதிருப்பாங்க, சொர்க்கம் சம்பந்தமான வசனத்தை ஓதிருப்பாங்க, அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினார். ரசூல் ஓதுறாங்க, கொண்டு வந்து நிறுத்திடுவோம். அதுல பழங்கள் குலுங்கி கொண்டிருந்தது, பழுத்து குலுங்கி கொண்டிருந்தது சொர்க்க கனிகள். அதை பறிச்சு உங்களுக்கு தரலாமே நினைச்சேன்.
அப்புறம் வேணாம், சொர்க்கத்துல சாப்பிட்டுக்கிட்டோம் என்று நான் விட்டு விட்டேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காகத்தான் கையை நீட்டினேன் என்கிறார்கள். ஆக அவர்களுக்கு எதுவும் மறைந்தது இல்லை என்பதற்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, அனைத்து அறிவுகளையும் ஞானங்களையும் கற்றவர்களாக, தெரிந்தவர்களாக வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவை அனைத்தும் முழுமையான சான்றாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீதுகள், இந்த ஆயாத்துக்கள் ஆதாரமாக அமைகிறது. ஒரு முறை ஒரு சஹாபி தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள். ஒரு தொழுகையில கலந்துக்கிறாங்க, கலந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு போயிட்டார். ருக்கு போனதும் டக்குன்னு தக்பீரை கட்டி இவங்களும் ருக்குவுக்கு சேர்ந்துட்டார். சேர்ந்தது சமயா மேல என்ன செஞ்சாங்க, எழும்புனாங்க. எழும்பும் பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல, இவங்க தான் சொல்றாங்க, இந்த சஹாபி தான் சொல்றாங்க. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்பதை இவர்கள் எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. ரப்பனா லக்கல் ஹம்தோட நின்றுக்கணும், அதான் ரசூல் சொல்லி தந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அதிகபட்சமாக இந்த சஹாபி சொல்றாங்க, நமக்கு இந்த ரக்காத் தப்புவதற்காக இருந்தது, தப்பாமல் பாதுகாக்கப்பட்டது என்பதற்காக ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்பதை அதிகப்படுத்தி சொல்றாங்க. தொழுகை முடிச்சதுன்னு சொன்னாங்க, மன் காலஹா, அதை சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. சில கட்டங்கள் அதை சொன்னது யாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாதா, தெரியாம தானே கேட்கிறாங்க. அப்படி அல்ல, சில விஷயங்களை அல்லாஹ்வோடு ரசூலோடு நம்ம பேசும் பொழுது அவங்களுக்கு தெரியாம கேட்கறாங்க, கேட்கக்கூடாது. அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான். பிரச்சனைகள் ஒரு ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் வருகிறது. வரும் பொழுது என்னப்பா நீ இப்படி குற்றம் செஞ்சதாக அவன் சொல்லுகிறானே, அவனுடைய பொருளை எடுத்ததாக சொல்கிறானே, நீ என்ன சொல்கிறாய்? அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாத அர்த்தம். அல்லாஹ்வினுடைய நிலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையிலே இருந்து பேசுவது என்பது வேறு, நம்முடைய நிலையில் இருந்து பார்ப்பது என்பது வேறு. இங்கே பிரச்சனை என்ன ஏற்பட்டது, நமக்கு என்ன தெரியுமோ அந்த துறையை வைத்துக் கொண்டே ரசூலை பார்த்ததினால் ஏற்பட்டது விளைவுதான் இந்த குழப்பம். நாம் எதை அறிந்திருக்கிறோமோ அந்த துறையிலே நின்று கொண்டு அவர்களும் அப்படித்தான் அறிந்திருப்பார்கள் என்று நினைத்தது ஏற்பட்ட தவறுதான், பிழைகள் தான் அது. அல்லாஹ் ரசூலோடு அப்படி பார்க்க முடியாது சகோதரர்களே. அவர்களுடைய நிலை வேறு. மன் காலஹா, அதை சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. அதை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சாபி இருந்து நான் தான் சொன்னேன். அந்த சாவியை பார்த்து சொன்னாங்க, நீங்க சொன்ன இந்த திக்ர், இந்த தஸ்பீஹ், இதனுடைய நன்மைகளை எழுதுவதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்ததை நான் பார்க்கிறேங்கிறாங்க. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் அதை எழுதுவதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறாங்க. அப்ப 30க்கு பேருக்கு மேல மலக்குமார்கள் போட்டி போட்டு தெரியுது, சொன்னது தெரியாதா? சொன்னவர் யாருன்னு தெரியாதா? எனவே அதுக்குள்ளேயே அந்த பதிலும் இருக்கிறது. இது சஹாபிகளை அப்படி சொல்ல வைப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது. அருமையான பெருமக்களே, இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானம் விரிவானது என்பதை எண்ணி பார்த்து கொண்டு நாம் ஆரம்பத்திலே சொன்ன சில வசனங்கள் இருக்கிறது அல்லவா, குல் லா கூல் லக்கும் ஐந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க சொல்லுங்க, லா கூல் லக்கும், உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய கஸானா என்னிடத்திலே இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க சொல்லுங்கிறான். அறிஞர்கள் சொல்லுவாங்க, கஸானா என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லிக்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. நபியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கஸானாக்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்லல, நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்வதற்கு இல்லை. இந்த மாதிரி பல வசனங்கள் நிறைய குர்ஆனிலே இருக்கிறது. குல் இன்னமா அனபஷரும் மிதுலுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான் என்று நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் சொல்லுங்கள், நான் சொல்லவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, லஸ்து கஹய்யத்திக்கும் ஐயுக்கும் மிதிலி. இந்த ரெண்டு ஹதீஸும் புகாரியிலையும் இருக்கு. நான் உங்கள் தோற்றத்திலேயே இல்லை என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லஸ்து கஹய்யத்திக்கும், உங்களுடைய தோற்றத்தில் கூட நான் இல்லை. ஐயுக்கும் மிதிலி, என்னை போல் உங்களில் எவர் இருக்கிறார் என்று ரசூல் கேட்கிறாங்க. ஐயுக்கும் மிதிலி, என்னை போன்று உங்களிலே இருப்பது யார், எவர் இருக்கிறார்?
லஸ்துக ஹையாத்திக்கும், உங்கள் தோற்றத்திலும் நான் இல்லை என்கிறாங்க. தோற்றத்தாலும் வேறுபட்டவர்கள். அப்ப குல்லினவா அனபசும் இதுலுக்கும் உங்களை போல நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னா, பார்ப்பதற்கு மனித தோற்றம் மாதிரி தெரிகிறது. அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது நாயகமே நீங்கள் வேண்டுமானா சொல்லுங்க, நான் ஒரு மனுஷன் நீங்க சொல்லிக்கங்க, நான் சொல்றது இல்லை என்பது போன்ற பல கருத்துக்கள் அந்த வசனத்திலே தொக்கில் இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இப்படி பல ஆயத்துக்களின் வழியாக, நிகழ்வுகளின் வழியாக, ஹதீதுகளின் வழியாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாதது எதுவும் இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு ஹதீத, புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீதை என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவார்கள். நம்முடைய கொள்கைக்கு மாற்றமானவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படி என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதுல் கௌதரிலே நின்று கொண்டு இருப்பார்கள். ஹவுதுல் கௌதரில் நின்றுட்டு இருப்பாங்க. நின்று தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கையால முபாரக்கான கரத்தால் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அப்படி தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சில பேர் தண்ணீர் குடிக்க வருவார்கள். அப்படி வரும் பொழுது அவர்கள் தடை செய்யப்படுவார்கள், இழுத்துட்டு போயிடுவாங்க மலக்குமார்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, உசைஹாபி, என்னுடைய உம்மத்துக்களை சார்ந்தவர்கள் இல்லையா, என்னுடைய உம்மத்துக்களை சார்ந்தவர்களை இழுத்து செல்கிறீர்களே, மலக்குமார்களை பார்த்து கேட்கிறார், இழுத்து செல்கிறீர்களே, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இல்லையான்னு கேட்கும் பொழுது அந்த மலக்குகள் சொல்றாங்க, நாயகமே, உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்கு. இந்த ஹதீஸை தூக்கி பிடிச்சு பாருங்க. எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொன்னா, இப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்று இவர்கள் சொல்லுகிறார்கள் சுன்னத்து ஜமாத்தை சார்ந்தவர்கள். ஆனால் ஹதீஸ் எப்படி இருக்கிறது, மலக்குமார்களை இழுத்து செல்வார்கள் அந்த தண்ணீரை குடிக்க விடாமல். உங்களுக்கு பின்னால இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று மலக்குமார்களே சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இவ்வளவு தெளிவா இருக்கு. புகாரிலே 3வது நம்பர். சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, இந்த ஹதீஸை பார்க்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஒரு கல் இருக்கு, மாணிக்க கல். இதை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இந்த கல்லை பார்க்கறதுக்கு யார் ஸ்பெஷலிஸ்டோ அவருக்கு பார்த்தா அவர் பார்ப்பார். இதை கொண்டு வந்து மீங்காரண்ட கொடுத்தா என்ன பார்ப்பான்? அவனுக்கு அது ஒண்ணுதான். பீங்கான்ல இருக்கக்கூடிய கண்ணாடி கல்லும் ஒண்ணுதான். அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. யாருக்கு எது தெரியுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த ஹதீதை பார்க்க வேண்டிய பார்வையோடு பார்த்தால் அது எவ்வளவு பெரிய சிறப்பானது. அந்த ஹதீது தான் இருக்கும் ஹதீதிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞானம், இல்முல் கைப் அதிகமானது என்பதை தெளிவுபடுத்தி காட்டுவதற்கு அந்த ஹதீஸ் தான் சான்று. பாருங்க எப்படி அழகா இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீதுல என்ன இருக்கு, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களை இழுத்து செல்கிறீர்களே என்று கேட்பாங்க. அப்படி கேட்டதும் இவர்கள் என்ன செய்தார்கள் பாதக்கு உங்களுக்கு பின்னால் என்பது உங்களுக்கு தெரியாது, தெரியாதுங்கிற வார்த்தையே மலக்குமார்கள் சொல்றாங்க. என்ன நடந்தது உங்களுக்கு பின்னால, இவங்க என்ன செஞ்சாங்க என்பதே உங்களுக்கு தெரியாது என்ற வார்த்தையே மலக்குமார்கள் உபயோகிக்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? என்ன கேட்கிறோம்? இமாம்கள் விளக்கம் சொன்னதை நாம் சொன்னதா சொல்றோம். நாம என்ன கேட்கிறோம்? இந்த ஹதீத அறிவிச்சது சொன்னது யார்? கியாமத்துல நான் நிற்பேன், ஹவுதுல் கௌதருக்கு பின்னால் நிற்பேன். அப்படி நிற்கும் பொழுது அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது நான் சொல்லுவேன், அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அப்படி சொல்லுவார்கள் என்றெல்லாம் சொன்னது யாரு? ரசூல் தானே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நடக்க போறதை இப்பதான் சொல்லிட்டாங்களே, தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது யார் சொல்லுவா? மலக்குமார்கள் சொல்வார்கள். உங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கும் நிகழ்வுகளையும் சொல்லி காட்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து செல்லப்படுவார்கள். அப்படி என்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு பிறகு என்ன நடந்தது, எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது தெரியாது. உங்களுக்கு தெரியாதுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறது யார் தான்? ரசூல் சொல்றாங்க. இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டா வேற ஒண்ணும் இல்லை. ஒருத்தர், ஒரு பெரிய நல்ல சாலிஹான மனிதர் இருக்கிறார். அவரை ஒருத்தர் ஏசுறார். அவர் ஒருத்தர் ஏசுறாருன்னு வைங்க, திட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்படி திட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் போய் அவருடைய அந்த சாலிஹான மனிதரை நேசிக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் போய் அடிக்க போறாங்க. திட்டுற அளவு அடிக்க போறாங்க. இவங்களுக்கு திட்டுறது கொள்றது எல்லாம் தெரியும். இவங்க போய் அவரை போய் இவர் பேசுறாரு என்று அடிப்பதற்காக, பிரச்சனை பண்ணுவதற்காக, சண்டையிடுவதற்காக போகும் பொழுது அந்த சாலியான மனிதர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா விட்டுருங்க,
பேசினா பேசிட்ட போகுது. இல்ல இல்ல அது உங்களுக்கு தெரியாது, நீங்க விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தெரியாதுங்க அர்த்தம். இந்த தெரியாதுங்கிறது எல்லா இடத்துலையும் தெரியாதுங்கிற அர்த்தம் இல்லை. இதான் விஷயம். தெரியாது என்பதற்கு உண்மையிலே தெரியாது என்பது அர்த்தம் அல்ல. தெரியாதுங்கிறதுக்கு எல்லா இடத்திலும் தெரியாது என்பது அர்த்தமா? இந்த இடத்தில் அவங்கள பார்த்து நாம சொல்றோம் உங்களுக்கு தெரியாது, நீங்க விட்டுருங்க, இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். இது அன்பினுடைய வெளிப்பாடு. இதற்கு சான்றாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும். நீங்க அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்தாலும் சரி, இஸ்திக்பார் நீங்க இஸ்திக்பார் செய்யணுமா அவங்களுக்காக பாவப்பிழை பொறுப்பு தேட போறீங்களா, தேடுங்க. அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், அல்லது பாவப்பிழை தேடாம இருக்கிறீங்களா, இஸ்திக்பார் செய்யாம இருக்கிறீங்களா, யாரை பார்த்து சொல்றான்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். ஒரு குழுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் சரி, செய்யணும்னா செய்யுங்க, செய்யாவிட்டாலும் சரி, அப்படி விட்டாலும் பரவாயில்லை. அப்படி செய்வதாக இருந்தால் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், 70 முறை அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்பார் செஞ்சாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இதையும் அவங்க சொல்லி காட்டும். பாத்தீங்களா, ரசூல் இஸ்திக்பார் செஞ்சே நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா எப்படி எவ்வளவு அழகா சொல்லி இருக்கான் பாருங்க. இந்த குர்ஆனை பார்க்கிறதுக்கு இந்த உசூல் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவோம். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அவங்களுக்கு பிழை பொறுப்பு தேடணுமா தேடிக்கங்க. அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், பிழை பொறுக்க தேட மாட்டீங்களா விட்டுருங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், அவர்களுக்காக 70 முறை நீங்கள் இஸ்திக்பார் செஞ்சாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த ஆயத்து இறங்கினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா 70 முறை நான் இஸ்திக்பார் செஞ்சா நீ மன்னிக்க மாட்டியா சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் 71வது முறை இஸ்திக்பார் செய்வேங்கிறாங்க. அது இதுல இருக்கு. 70 முறை இஸ்திக்பார் செஞ்சாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு நெருக்கம் இருந்தால் இப்படி பேசணும். அந்த ஆயத்துக்கு என்ன விளக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச போறோம், சொல்லுவோம். இங்க எவ்வளவு நெருக்கம் அல்லாஹ்வை நேசித்தார். அல்லாஹ் நம்ம சொல்ல முடியும், மன்னிக்க மாட்டேன்னு கேட்க முடியுமா? நம்ம மன்னிக்கிறே இல்லையா அப்படி கேட்க இயலுமா? நான் 70 முறை நீங்க மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா 71வது முறை நான் செய்வேன், என்ன செய்வான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நெருக்கம் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருந்தால் இப்படி கேட்க முடியும். ஒன்று, இங்க என்ன நடந்தது என்று கேட்டா, இந்த மன்னிக்க மாட்டேன் நீங்க 70 முறை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே அல்லாஹ், யார அதை கேட்கணும் இந்த இடத்துல. அதாங்க விஷயம். யார மன்னிக்க மாட்டேங்கிறான்? நம்மையா? இந்த உம்மத்தில் உள்ள மத்தவங்களையா? யாரை மன்னிக்க மாட்டேன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு குழப்பிக்கிட்டு இருந்தா பாருங்க முனாஃபிக்குகள், இன்று வரை இருக்கிறாங்க. இவங்கள தான் நாயகமே அவன் என்ன ஏசு பரவாயில்ல நான் மன்னிச்சிருவேன், உங்களை திட்டிக்கிட்டிக்கலாம் அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்பீங்களோ? நான் மன்னிக்க மாட்டேன். இது அல்லாஹ்வினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா அல்லது இஸ்திக்பார் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கா? என்ன பற்றி அவர்கள் ஏதாவது பேசினா நான் என்ன செய்யறேன், நான் வேணா மன்னிக்கிறேன். தொலை இல்லையா, சரி போ மன்னிச்சுக்கிறேன். நோ பிடிக்காம போயிட்டானா, சின்ன சின்ன தப்புகள் செஞ்சா மன்னிச்சுக்கிறேன். உங்களை குறைத்து பேசுகிறான், உங்களை சாதாரண மனிதர் என்று பேசுகிறான், உங்களை வேறுபடுத்தி பேசுகிறான், உங்களை தங்களை போன்ற ஒரு மனிதன் என்று உங்களை பார்க்கிறான். அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக்குகளை, நயவஞ்சகங்களை, உங்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களை நிச்சயமாக நான் மன்னிக்க மாட்டேன் நாயகமே. அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, நீங்க வேற யாருக்கும் கேளுங்க, மன்னிச்சிடுறேன். இவங்க விஷயத்தில் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் வேறு வணக்க வழிபாடுகளில் குறைவுகள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நான் மன்னித்து விடுவேன். உங்களை பற்றி குறைத்து பேசியவர்களை நரகத்தில் தான் போடுவேன். நீங்க இஸ்திக்பார் செஞ்சா நான் விட மாட்டேன். நீங்க மன்னிக்கலாம், நான் மன்னிப்பதற்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். என்றால் இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? இதான் ரசூலுடைய அந்த கூட்டுதலா காட்டுது. அதே மாதிரி கியாமத்திலே நடக்கக்கூடிய அந்த ஹவுதுல் கௌதருக்கு அருகாமையிலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, மலக்குமார்கள் இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அட மலக்குமார்கள் தெரியாதுன்னு சொன்னதையும் இங்க சொல்லி தந்தது யார்? ரசூல் தானே சொல்றாங்க. இனிமேல் நடக்க போகக்கூடிய அந்த நிகழ்வையும் சொல்லி காட்டிட்டாங்க. இப்ப இதான் இல்முல் கைபு. இது தெரியாதுங்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கு.
எனவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து ஞானங்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தகவல்கள் சின்ன துணையாக உறுதுணையாக அமையும். இது எல்லா செய்திகளும் இதிலே அடங்கிவிடவில்லை. அருமையானவர்களே, நெடிய செய்திகள் இருக்கிறது. குர்ஆனிலும் சரி, ஹதீதிலும் சரி, பூமிக்கு கீழே நடக்கிறதையும் பார்க்கிறாங்க, வானுக்கு மேலே நடக்கிறதையும் பார்க்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, 2 கபூர்ல அதாபு செய்யப்படுகிறது. அதாபு செய்யப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 கபூர்ல இருக்கிறவங்க அதாபு செய்யப்படுறாங்க. ஒமா யுஅத்தபானி ஃபீ கபீரின், இவங்க ஒன்றும் ஒரு பெரிய பாவத்தை எல்லாம் செஞ்சதுக்காக அதாபு செய்யப்படவில்லை என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் எதற்காக அதாபு செய்யப்படுகிறார் போல் சொன்னார். இன்னொருவர் எதற்காக அதாபு செய்யப்படுகிறார்? அவர் லா யஸ்தத்திருவானில் போல், அவர் சிறுநீர் சரியா கழிக்கிறது இல்லை, அவர் கொஞ்சம் இதா நின்றுகிறது இல்லை, அந்த ஒண்ணுக்கு மறைவாக செய்யறதில்லை என்பதை போன்றதை என்ன செய்கிறார்? சுட்டி அந்த மாதிரி நடந்து கொள்கிறார். இதன் காரணத்தினால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்ன நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை எடுத்து அதை 2ஆக பிரித்து அந்த மட்டையை, ஈச்சமர மட்டையை என்ன செய்கிறார்கள்? கபூர்ல 2 கபூர்லையும் நெட்டுறாங்க. நெட்டிட்டு சொல்றாங்க, இந்த 2 குச்சிகளும் காயாதிருக்கும் காலமெல்லாம் இந்த கபூர்ல இருக்கக்கூடிய அதாபு குறைக்கப்படுதுங்கிறாங்க. இப்ப நாம கேட்கிறோம், இப்ப பாருங்க, கபருக்குள்ள 2 பேர் கிடக்கிறதை இவங்க பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு ஒண்ணு. 2வது, அவங்க வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் ரசூல் சொல்றாங்க. 2. 3வதாக எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் சொல்லுகிறார்கள். 4வது, அந்த வேதனையை குறைக்கும் வழி என்ன என்பதையும் ரசூல் செஞ்சு வைக்கிறார்கள். இதனாலதான் நம்ம ஊர்ல அந்த மௌதாபன கபூர்ல இந்த பிரண்டை எல்லாம் கொண்டு வைக்கிறோமே, அதெல்லாம் பெரிய சுன்னத். அந்த கபூர்ல கொண்டு பிரண்டையை வைக்கிறோமே, அந்த பிரண்டையை அந்த நம்ம ஆபாக்கள் இப்போ பிரண்டையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இந்த பிரண்டைக்குடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஏன் ஆபாக்கள் ஏதாவது ஒரு பச்சை நெட்டினா போதும், குச்சி அந்த பூரச மரத்தில் ஏதாவது ஒரு பச்சையை வச்சா போதும், அது பசுமையா இருக்கும் காலம் எல்லாம், அதுக்கு கபூர்ல இருக்கிறவங்க வேதனை இல்லை. பிரண்டை என்னுடைய ஆபாக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப பிரண்டையெல்லாம் எட்டுற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று கொண்டு வச்சிடறோம் நம்ம, சரி அது சுண்ணத்துக்கு சரியா போயிடுது. நம்ம ஆபா கழிக்கிறாங்க பாருங்க, அவங்க பிரண்டையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரண்டைக்கு ஒரு குணம் இருக்கு, அது காயும் பொழுது இன்னொன்றை உற்பத்தி செஞ்சிடும். அது காயும் பொழுது இன்னொன்றை உற்பத்தி செய்துவிடும். எனவே அந்த கபூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து வேதனை இல்லாமல் இருக்கும். இதான் நம்ம ஆபாக்களுடைய சிந்தனை. எவ்வளவு ஆய்வு செஞ்சிருப்பாங்க, எப்படி பரிசுத்தமான ஆபாக்கள் நம்முடைய ஆபாக்கள். சங்கையானவர்களே, இப்படி சிறப்பும் மகிமையும் மிக்க ஒரு அற்புதமான வழியிலே இருப்பவர்கள் நாம். இந்த வழிதான் மிக சரியான சீலமான அல்லாவுக்கு பொருத்தமான வழி என்பதை கூறிக்கொண்டு, அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் அறிந்த மாபெரும் ஞானியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் மறைந்ததில்லை என்பதற்கு இந்த செய்திகள் ஒரு சான்றாக அமைகிறது. சிறிய சான்றுகளாக இருந்தாலும் வலிமையான சான்றுகளாக அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு, அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நேசித்த பெருமக்கள் மீதும் இதயபூர்வமாக அன்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நிறைவாக தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி